கந்தசஷ்டி விழாவை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவிலில் இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில். காலை 6 மணியில் இருந்தே பக்தர்களின் கூட்டம் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறது. இன்றிலிருந்து சுமார் 6 நாட்களாக இந்த விரதத்தை பக்தர்கள் கடைபிடிப்பார்கள். காலை மற்றும் மதியம் உணவு உட்கொள்ளாமல் மாலை மட்டுமே உணவு உட்கொண்டு முருகனுக்கு கடுமையான ஒரு விரதத்தை இந்த சஷ்டி தினத்தில் இருப்பார்கள். இந்த சஷ்டி தினம் என்பது தன் தாய் கொடுத்த வேலை கொண்டு முருகன் மிகப்பெரிய மரமாக மாறிய சூரபத்மனை வதம் செய்ததாக கதைகள் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக அந்த மரம் இரண்டாக பிளந்ததில் ஒரு பகுதியாக மயிலாக மாறியதாகவும் அது முருகனின் வாகனமாக இருக்கிறது. மற்றொரு பகுதி முருகன் கையில் கொண்டிருக்கக்கூடிய கொடியாக மாறியதாகவும் கதைகள் இருக்கின்றன. இந்த சம்பவமானது திருச்செந்தூரில் நடைபெற்றதாகவும் கதைகள் இருக்கின்றன. இந்த சஷ்டி தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வடபழனியிலும் ஏராளமான பக்தர்கள் வருவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பக்தர்களின் கூட்ட நெரிசலை தடுப்பதற்காகவும் அதிகப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சுமார் 6 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவானது முருகப்பெருமானுக்கு அதிகப்படியான ஏராளமான வித்தியாசமான அலங்காரங்களும் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் பாலாஜி ஜோதி.